ஹைப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு விருந்தாள் வந்தால் விழுந்து விழுந்து கவனிக்கிறதும், அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு வகையில் இன்சல்ட் வாங்கிட்டு வர்றதும் இப்போ ரொம்ப சகஜமாகி போச்சுங்க. விருந்தாள் அப்படிங்கல இல்லை 2 டைப்பாக தான் இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு உபசரிப்பாங்க. உபசரிப்புனா எப்படின்னா ரொம்ப அன்பாலாம் உபசரிச்சிட மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது பெருந்தன்மையாக கொடுக்குற மாதிரி உபசரிப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நான் இப்போ தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், ஒரு டீ குடிக்கிறது கூட ரொம்ப இது பண்ணுவாங்க. சில பேர் இப்போ 2வது தடவை டீ குடிக்கிறது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து ஒரு பழங்கள் வச்சா கூட அதை கூட எடுக்கிறதுக்கு தயங்குற விருந்தாள்லாம் இருக்காங்க. இப்படி ஒரு டைப்பு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வரையில் ஒரு சில பேர் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க வரையில் நம்ம ரொம்ப அன்போடு விழுந்து புரண்டு கவனிப்போம். தலைகீழாக நின்று தண்ணி குடிப்போம்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி கவனிப்போம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகையில் பார்த்தீங்கன்னா எப்போமோ போட்டு வச்சு டீயை கூட சூடு பண்ணி தருவாங்க. அதில் இனிப்பு இருக்கா, அளவுக்கு அதிகமாக இனிப்பு இருக்கா, இதை கூட கவனிக்க மாட்டாங்க. நமக்கு அது தேவையா தேவையில்லை எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விருந்தாலும் இருக்குங்க. முன்னாலெல்லாம் எல்லாத்தையும் அன்பாக இருங்கங்க, அன்பில் என்னங்க உங்களுக்கு காசா பணமா, பாசமாக தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா ஆட்கள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதும் சரி, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறதும் சரி, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டியது இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு வரையில் ரொம்ப விழுந்து விழுந்து உபசரிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகையில் அவங்க அவங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எப்போதுமே நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், அன்பானவங்களாக இருக்கலாம், ஆனால் இழிச்சவையாக இருந்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சொந்தக்காரங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.